ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி இட்லி மாவு வச்சு ஒரு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ், புனுகுலுன்னு சொல்லுவாங்க. போண்டா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு இந்த சத்தத்துலேருந்தே தெரியும். இதுக்கு 2 கப் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன். 240 ml கப்பில் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவாக இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக புளிச்சிருந்ததுன்னா கூட பரவாயில்ல. ஃப்ரெஷ்ஷான மாவாக இருந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா நீர்த்து இருக்கும். அதனால் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 கப்புக்கு பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இன்னொரு வெர்ஷனில் வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் துருவிய கேரட்டும் சேர்த்துருக்கேன். பட் அது வந்து பியூர்லி ஆப்ஷனல் தான். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து போட்டிங்கன்னா நல்லா திக்காக விழுகணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் காய வச்சு எடுத்துகிட்டு சின்ன நெல்லிக்காய் அளவு குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி எடுத்து போட்டு 2 பக்கமும் அந்த பால்ஸில் எல்லா பக்கமும் நல்லா சிவக்க வேகிற அளவுக்கு வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக போண்டா தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூடாக இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு வந்து ஆக்சுவலாக இப்படியே சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும். பட் ஆந்திராவில் வந்து ஒரு தக்காளி சட்னி கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இனிப்பு புளிப்பு காரமெல்லாம் சேர்ந்து. அந்த சட்னி ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு 35லேருந்து 40 போண்டாக்கள் கிடைக்கும். கடையில் வாங்கின இட்லி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வின்டருக்கு ஒரு 15 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஈஸியான ஸ்நாக். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.